ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் யார் கிரியேட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெவின் சிஸ்ட்ரோம் அண்ட் மைக் ரீகர் இன் அக்டோபர் 2010. இனிஷியலாக இது வந்து ஒரு லொக்கேஷனுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா செக்இன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் யூசர்ஸ்லாம் வந்து அதை ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணதுனால அவங்க வந்து அதை இன்ஸ்டாகிராமாக ரீடெவலப் பண்ணாங்க. இனிஷியலாக இது 2 monthsல 1 million யூசரை ஹிட் பண்ணுச்சு. அண்ட் ஆல்சோ இன் 1 yearல பார்த்தீங்கன்னா 10 million யூசர்ஸ். அண்ட் லேட்டர் ஏப்ரல் 2012 ஃபேஸ்புக் அதாவது மெட்டா இது வந்து $1 billion வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமோட பேக் அண்ட் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேக் அண்ட் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும். இன்ஸ்டாகிராம் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரை வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்னா அதில் மல்டிபிள் சர்வீசஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி சர்வீஸ், மெசேஜிங் சர்வீஸ், ஃபீட் ஜெனரேஷன் சர்வீஸ், அது மாதிரி நிறையா சர்வீஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா சர்வீஸையும் நம்ம ஒரே இதில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். பட் எல்லா சர்வீஸையும் நம்ம தனித்தனியாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். ஏன் அப்படி நம்ம தனியாக வைக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டோரிஸில் மட்டும் நம்ம அப்டேட் கொண்டு வரோம் அப்படின்னா அதை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணாலே போதும். அதுவே ஹோலாக இருக்கிறப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரே நேரத்தில் அப்டேட் பண்ணுறப்போ ஸோ உங்களுக்கு பக் வரலாம், சிஸ்டம் ஸ்லோ ஆகலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் தான் வந்து பெஸ்ட் ஆர்கிடெக்சர். இன்ஸ்டாகிராம் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தன் யூசிங் ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க் அண்ட் ஆல்சோ தே ஹாவ் யூஸ்ட் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் டேட்டா பேஸ்க்கு எதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு யூசர் ப்ரொஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், மெட்டாடேட்டா அப்படிங்கிறது டேட்டா அபவுட் டேட்டா அது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு போஸ்ட்கிரஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்கிரஸ் வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணுது. இதில் கெசண்ட்ரா அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாபேஸ் வந்து நோ சீக்வல் டேட்டாபேஸ். அதாவது சீக்வல் டேட்டாபேஸ் அப்படின்னா அதில் வந்து டேபிள் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அண்ட் நோ சீக்வல் டேட்டாபேஸில் வந்து டேபிள் ஸ்ட்ரக்சர் இருக்காது. அதில் இருக்க டேட்டாலாம் வந்து அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபீட்ஸ் அண்ட் டைம்லைன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரெடிஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்டோரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா வந்து அவங்க கேஷிங் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கேஷிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இருக்கிற டேட்டாஸ்லாம் வந்து ரேம் மெமரியில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கேஷிங். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட் ஆல்கோரிதம். இன்ஸ்டாகிராம் ஒரு ஆல்கோரிதம் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. அதாவது எந்த போஸ்ட்டோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம், லைக் பண்ணுறோம் அண்ட் ப்ரொஃபைல் விசிட்ஸ்லாம் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு போஸ்ட், ஸ்டோரிஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் வந்து இந்த ஆல்கோரிதம். இந்த ஆல்கோரிதம் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த பர்சன் அதிகமாக காண்டாக்ட் பண்றோமோ அவங்களோட போஸ்ட்டுக்குலாம் வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதில் ரேங்கிங் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் ஆஃப் போஸ்ட், ஸ்டோரிஸ் அண்ட் சஜஸ்ட் கான்டென்ட்ஸ்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராம் மெசேஜிங். ஒரு யூசர்கிட்டேருந்து இன்னொரு யூசர் கிட்ட வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆக போது இதுக்கு எந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MQTT. ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு டேட்டாவை இன்னொரு யூசருக்கு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் அந்த டேட்டா இங்கேருந்து அங்கே போகணும் அப்படிங்கிறதா வந்து ப்ரோட்டோகால். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து MQTT அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுது. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து மெசேஜ் கியூவிங் டெலிமெட்ரி டிரான்ஸ்போர்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி கம்யூனிகேஷன். லோ லேட்டன்சி கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஃபியூ செகண்ட்ஸ்லேருந்து மில்லி செகண்ட்ஸ்குள்ளே நமக்கு வந்து மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க நம்மளோட போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வருது இல்லை. ஸோ அதனால தான் வந்து MQTT ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து என்கிரிப்ட் பண்ணி டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து புஷ் பண்ணுறதுக்கு அவங்க எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் பேஸ் கிளவுட் மெசேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ஆண்ட்ராய்டில் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இன் iOSல வந்து APNS அப்படிங்கிறது இருக்கு, ஆப்பிள் புஷ் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்க இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா சர்ச் அண்ட் எக்ஸ்ப்ளோர். இன்ஸ்டாகிராமில் எலாஸ்டிக் சர்ச் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சர்ச் அண்ட் அனாலிட்டிக்ஸ் இன்ஜின். இது மூலயமா நம்மளால டேட்டாஸ் வந்து குயிக்காக ரிட்ரைவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் அக்கௌண்ட் நம்ம சர்ச் பண்ணலாம், ஹேஷ்டாக் சர்ச் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ லொக்கேஷனும் நம்ம சர்ச் பண்ணலாம். நமக்கு எல்லா ரிசல்ட்டுமே வந்து ரொம்ப ஸ்பீடாகவே கிடைச்சிரும். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராமில் பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது எது மூலயமா அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் NLP அப்படின்னு சொல்லுவாங்க. இதில்
கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 யூசர் இருக்காங்க, யூசர் ஏ அண்ட் யூசர் பி. 2 பேருமே வந்து ஒரு மூவியை வந்து லைக் பண்ணியிருக்காங்க பாஸ்ட்ல அப்படின்னா, யூசர் பி லைக் பண்ணுற போஸ்ட்லாம் வந்து யூசர் ஏக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங். அண்ட் the next one என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி அண்ட் லோட் பேலன்சிங். லோட் பேலன்சிங்னா என்ன அப்படின்னா, ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஒரு சர்வருக்கு போகுது அப்படின்னா அதால் ஓரளவு ரெக்வஸ்ட்டை மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து ஒரு சர்வருக்கே போகுது அப்படின்னா சர்வர் வந்து டவுன் ஆயிரும். ஸோ ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம ப்ராப்பராக யூனிஃபார்மாக வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்ல, ஸோ அதை தான் வந்து லோட் பேலன்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ இதில் ஆட்டோ ஸ்கேலிங் அப்படிங்கிறதையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட தேவைக்கு ஏற்ப, அதாவது இந்த ரிசோர்சஸ் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா வந்து ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்கிட்ட வந்து ஒரு thousands ஆஃப் சர்வர்ஸ் இருக்குது, பட் இன்னமும் நமக்கு இன்னும் ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து மல்டிபிள் சர்வர்ஸை வந்து இந்த கிளஸ்டரில் ஆட் பண்ணிக்கிறோம்ல, அதை வந்து ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஆப்லையுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் எது அப்படின்னா செக்யூரிட்டி. இன்ஸ்டாகிராமில் யூசர் அத்தன்டிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி எது மூலியமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா OAuth டோக்கன் பேஸ்டு அத்தன்டிகேஷன். OAuth அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டோகால், இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஓப்பன் அத்தரைசேஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலியமாக டேட்டாஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், பட் நம்மளோட பாஸ்வேர்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் நம்மளோட டேட்டாஸ்லாம் வந்து அது கலெக்ட் பண்ணும், பட் நம்மளோட பாஸ்வேர்டை அதால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் நம்மளோட மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து என்கிரிப்ட் பண்ணி தான் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட மெசேஜை டைரெக்டாக ஸ்டோர் பண்ணாமல் நான் ரீடபிள் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுவாங்க ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராமில் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ இதுவுமே என்னன்னா, இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா லேயர் ஃபார் அண்ட் செக்யூரிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்ஸ் அண்ட் மானிட்டைசேஷன். நம்ம இன்ஸ்டாகிராம் பார்க்குறப்போ நமக்கும் நிறைய ஆட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹேர் ஃபால்க்கான ஒரு இதெல்லாம் பேசியிருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட அப்படின்னா, நமக்கு ஹேர் ஃபால்க்கு ஏற்ற மாதிரி ஆட்ஸ்லாம் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அவங்க ஆட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது மூலயமா நம்ம டேட்டாஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி நமக்கு எந்த ஆட் வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஆட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ எந்த ஆட் வந்து நமக்கு காமிக்கணும், என்ன ப்ரைஸில் நமக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஸ்டோரேஜ். நம்ம போஸ்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து கிளவுடில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுவுமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுட் சர்வர் தான். இதில் மல்டிபிள் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கும், நம்மளோட டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட டேட்டாஸ் வந்து டைரெக்டாக ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, அதை கம்ப்ரெஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இதில் வந்து CDN அப்படிங்கிற ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. கான்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் இஸ் நத்திங் பட் இதுவுமே வந்து ஒரு குயிக் ரிட்ரைவல் அண்ட் ஃபாஸ்டர் டெலிவரிக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். அண்ட் ஃபைனலி டிப்ளாய்மெண்ட் அண்ட் அப்டேட்ஸ். இன்ஸ்டாகிராம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்பை லான்ச் பண்ணதுக்கு அப்புறமும் நியூ அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருக்காங்கல்ல, அண்ட் ஆல்சோ வித்தவுட் டவுன் டைம், அதை தான் வந்து கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமோட பேக் அண்ட் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துருப்போம். உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் எல்லாருமே நிறைய நியூ டேர்ம்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.